பாரதி சென்னையில் இருக்க, மதராஸில் இருக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அவரை எங்கு பார்த்தாலும் பிரிட்டிஷார் கைது செய்து விடுவார்கள் என்ற நிலையில் அவர் பாண்டிச்சேரியில் பத்திரமாக இருந்த பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் வந்து சொல்லுகிறார். அவருடைய நண்பர் சொல்லுகிறார், வாப்பா, உன்னுடைய அந்த ரத்தம் எல்லாம் நீங்கி விட்டது, நீ எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட பாரதி செல்லம்மாளிடம் கூட சொல்லாமல் தன்னுடைய பயணத்தை துவங்கி விடுகிறான். செல்லம்மா கிட்ட கூட சொல்லாம கிளம்பி விட்டான் பாரதி. அப்பொழுது அது வழியில பார்த்த ஒரு வழக்கறிஞர் அவரை நிறுத்தி, இல்ல, அப்படியெல்லாம் எந்த விலக்கும் இன்னும் அமலுக்கு வரவில்லை, நீங்க முதல்ல வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து செல்லம்மா கிட்ட விட்டுட்டு போறார். அடுத்த நாள் அந்த நண்பர், எந்த ஒரு நண்பர் இவருக்கு அந்த தீங்கினை செய்தாரோ அந்த நண்பர் வருகிறார். அப்ப பாரதி பாடிய பாடல் தான் இது, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று. நம்மளுக்கு இதை கேட்டவுடன் நமக்கு ஒரு சிந்தனை தோன்றலாம், பகைவனுக்கு எப்படி அருள்வது? எல்லோரிடமும் அன்புடன் இருக்க வேணும்னு புரியுது, ஆனால் பகைவன், நமக்கு தீங்கு செய்தவன், பிரிட்டிஷாரிடம் பாரதி மாட்டிக்கணும்னு நினைத்த ஒருவன், அவனுக்கு எப்படி பாரதியால் நன்மை நினைக்க முடியும் என்றால் நம் வள்ளுவரிடமிருந்து சில சொற்களை கடன் வாங்கலாம். அன்புடைமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரம் படைக்கிறார், அருளுடைமை என்று இன்னொரு அதிகாரம் படைக்கிறார். அன்பும் அருளும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்தானே, இதுக்கு தனித்தனி அதிகாரம்னா அதை வள்ளுவர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அன்புடைமை இல்லறத்தில் இருக்கிறது, அருளுடைமை துறவரத்தில் இருக்கிறது. அன்பு என் குடும்பத்தின் மீது இருப்பது, என் சுற்றத்தார் மீது இருப்பது, என் நண்பர்கள் மீது இருப்பது. அன்பு எனக்கானது. அன்பில் ஒரு சின்ன சுயநலம் இருக்கிறது. ஆனால் அருள் இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் மீதும், இந்த பரம்பொருள் என்று சொல்லப்படும் இறைவனின் மீது நாம் எவ்வளவு பெரிய நேசத்தினை வைக்கிறோமோ அதை எல்லா உயிர்களின் மீதும் ஒருவனால் அதே நேசத்துடன் பழக முடியும் என்றால், அதே அன்புடன் இருக்க முடியும் என்றால், அந்த கணம் அன்பு அருளாக மாறிவிடுகிறது. இந்த உயர்ந்த ஞானத்தை தான் பகைவனுக்கு அருள்வாய் என்ற இந்த தொடர் நமக்கு வெளிக்கொணர்கிறது.